இந்த பகுதியில வெல்லம் நல்லா தயாரிக்கிறாங்களா இல்லையா? வெல்லம் வெல்லம் வெள்ள மண்டி இருக்கா? எங்க வெள்ளத்தை எடுத்துட்டு விவசாயம் எங்க போனோம்? எத்தனை பேர் வெள்ளம், அதாவது கரும்பு எல்லாம் வச்சிருக்கிற விவசாயிகள் இருக்கிறீங்க? எல்லாரும் இருப்பாங்க கொஞ்சம் பேர். அவங்க எல்லாம் எங்க போறாங்க? சேலத்துக்கு போறாங்க. சேலத்துல வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு போகணுமா, அங்க போய் தான் வெள்ளத்தை விற்கணுமா. அப்போ போற தூரத்துக்கு எவ்வளவு காசு, அங்க போனா இன்னும் 10 பேர் போட்டி போடுவாங்க. அப்ப அந்த வெள்ளத்துக்கான காசு குறையும் இல்லையா? இந்த ஊர்ல நீங்க அந்த வெள்ளத்தை வித்தீங்கன்னா காசு அதிகமா கிடைக்கும். சேலத்துல போய் விற்கும்போது இன்னும் 10 பேர் போட்டி போடுவாங்க. நம்மளுடைய நிலைமை என்ன? யாராவது ஒரு 10 ரூபாய் கம்மியா கொடுத்து அங்கதானே போவோம். 2 கடை இல்ல 10 கடை விசாரிப்போமா? இந்த ஒரு புடவை வாங்குறோம், இந்த புடவை ஒரு கடையில 1 ரூபாய் சொல்றாங்க, இன்னொரு கடையில 110 ரூபாய் சொல்றாங்க, ஒரு கடையில 100 ரூபாய் சொன்னா 10 ரூபாய் எந்த கடையில கம்மியா இருக்கும் அங்கதானே வாங்குவோம். அதே போலதான் வெள்ள மண்டி இல்லாததுனால சேலத்துக்கு போகும்போது அங்க நிறைய பேர் போட்டி இருப்பதால் வெள்ளத்துக்கான காசு குறைகிறது. அந்த வெள்ள மண்டி கட்டுறதுல என்ன பிரச்சனை? அதான் இந்த மாவட்டத்துல மக்கள் அவ்வளோ வாரி வாரி டாஸ்மாக் கொடுக்குறாங்க. இவ்வளோ நீங்க 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறீங்க, அதுல ஒரே ஒரு கொஞ்சம் உங்க கடைக்கன் பார்வை இந்த ஓமலூர் பக்கம் திரும்பினா இந்த ஓமலூர் மக்களுக்கு நல்ல சென்ட் தொழிற்சாலை அமைத்து கொடுக்க முடியும், இல்லைன்னா இந்த பூவை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் கொடுக்க முடியும், இல்ல இந்த வெள்ள மண்டி கேட்கறாங்க அதை கொடுக்க முடியும். எதுவுமே செய்யல. என்னதான் பண்ண போறீங்க? அதை விட அதிகமாக ஒரு புது இது ஒரு நல்ல, இந்த பக்கத்துல மஞ்சள் விவசாயிகள் இருக்கீங்களா? மஞ்சக்கிழங்கு மஞ்சக்கிழங்குனாலே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு விஷயம்னா மஞ்சள். 2 விதமான மஞ்சள் கிடைக்கும். ஒண்ணு கிழங்கு மஞ்சள், இன்னொன்னு கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க, இல்ல விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா? விரலி மஞ்சள். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பகுதி இந்தியா முழுக்க, இந்தியால தான் அதிகமாக மஞ்சள் விவசாயம் நடக்குது. இந்தியா தான், வேற எந்த ஊர்லயும் ரொம்ப கிடையாது. மஞ்சக்கிழங்குகளை உற்பத்தி செய்வது இந்தியா தான் முதலிடம், அதை உபயோகிப்பதிலும் இந்தியா தான் முதலிடம். மஞ்சக்கிழங்க வேற யாரும் அதிகமா உபயோகப்படுத்துறது இல்ல, நாம தான் சாப்பாட்டுல உபயோகப்படுத்துறோம். எல்லா சமையல்லையும் மஞ்சத்தூள் போடாம சமைக்க தெரியுமா? சாம்பாரா இருந்தாலும் சரி மஞ்சத்தூள், இல்ல அதுவே குழம்பா இருந்தாலும் மஞ்சத்தூள் போடுவோம், பொரியலுக்கும் மஞ்சத்தூள், ரசத்துக்கு மஞ்சத்தூள், அசைவ சமைத்தாலும் அதுல மஞ்சள் சேர்ப்போம். ஏன்னா மஞ்சள் போட்டாதான் அந்த வாசனை எல்லாம் போகும், நல்லா இருக்கும். அதே சமயம் அந்த மஞ்சள் தூள் அவ்வளவு நல்லது உடம்புக்கு. எந்த ஊர்லயும் இவ்வளவு மஞ்சத்தூள் உபயோகப்படுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சத்தூள் இருந்தா என்ன பண்ணுவோம்? நல்லா அரைச்சி முகத்துல எல்லாம் போட்டுப்போம். ஆனா முன்னாடி போட்டுருந்தாங்க, இப்பெல்லாம் ரொம்ப கிடையாது இல்ல. முன்னாடி எல்லாம் வெள்ளிக்கிழமையா இருந்தா எல்லாரும் தலை குளித்துட்டு பெண்கள் எல்லாம் மஞ்சக்கிழங்க நல்லா தேய்ச்சி அதை நல்லா குழைய பூசி அதை போட்டுட்டு தான் குளிச்சுட்டு வருவாங்க. நம்ம புடவையெல்லாம் மஞ்சள் கலர் ஆயிடும். புடவை நம்ம போட்டுக்கிற உள்ளாடைகள் எல்லாமே மஞ்சள் கலர் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கலர் போவாது. ஆனா அது நமக்கு அது ஒரு கிருமி நாசினி மட்டும் இல்ல, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மஞ்சக்கிழங்கு என்பது ரொம்ப நல்லது. அந்த மஞ்சள் அவ்வளோ இருக்கு. அந்த மஞ்சள்ல இருக்கும்போது குறுக்கு மின் அதுல ஒரு சாமா இருக்கு. அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக உபயோகப்படும். அதுவும் இந்தியாவில் விளையக்கூடிய மஞ்சக்கிழங்குல குறுக்குமின் அதிகம். அதுவும் தமிழ்நாட்டுல முதல்ல விளைவிக்கிறது மகாராஷ்டிரா, அப்புறம் ஒரிசா, 3வது தமிழ்நாடு, ஈரோடுக்கு அப்புறம் சேலம் மாவட்டத்துல ஓமலூர்ல எல்லாம் அந்த மஞ்சள் கிழங்கு உபயோகிக்கிறாங்க. நிறைய உருவாக்குறாங்க, நிறைய உற்பத்தி செய்யறாங்க மஞ்சள் கிழங்க. அதுவும் விரலி மஞ்சள். அதுவும் இங்க பெரியசா இருக்கும். இங்க அதாவது சேலம் மாவட்டத்துல விவசாயத்துக்காக நாங்க உற்பத்தி செய்யப்படும் மஞ்சள் பெருசா இருக்கிறதுனால விலையும் அதிகம். ஒரு குவிண்டால் அது 21,000 ரூபாய் கூட போகுமா? 21,500 ரூபாய்க்கு 2024 போயிருக்குது. கிழங்கு மஞ்சள் 18,000, சாதா விரலி மஞ்சள் 19,000. ஆனா இந்த சேலம் மாவட்டத்து மஞ்சள் மட்டும் அது பார்க்கறது பெருசாவும் இருக்கிறதுனால அது விலை 21,000 போச்சான். இன்னைக்கு இந்த பிரச்சனையினால விலைலாம் குறைஞ்சிச்சு. ஏன் குறைஞ்சது தெரியுமா? இன்னைக்கு காலையில நான் கார்ல வரேன், ஒரே பனி. காலையில 6:30 மணி கூட பனி இருப்பதனால இந்த புள்ளி நோய், அந்த நோயெல்லாம் இலைக்கருகள் நோயெல்லாம் மஞ்சக்கிழங்கு உற்பத்தி கம்மி ஆயிடுச்சு. அதனால விலையும் குறைஞ்சிருச்சு. அது குவிண்டால் 25,000 கொடுக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது.